கேமிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராபரி பாப் பார்ட் 6 தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும் நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பண்ணிருங்க. சரி அவங்க பார்த்தீங்கன்னா கேமை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆடி பார்த்தீங்கன்னா கேமில் வின்டருங்கிற சாப்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்போம். ஸோ எல்லாத்தையும் 100% முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹை ரைஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரி ஐடி பார்க்கணும் கம்ப்ளீட் லைக் பண்ணி ஷேர் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் சரி அவங்க பார்த்தீங்கன்னா கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்ன கேட்கலனால அது ஆடி வந்து பாதியிலே கொஞ்சம் முடிச்சிருக்கு அப்படின்னு நீங்களாம் கொஞ்சம் கேட்டிங்கன்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது நான் இந்த ஆடி இந்த கேமில் நான் வந்து நடுவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் நடுவில் வந்து இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி வச்சு போட வேண்டியதாக போயிடுச்சு மக்களே. இதுக்கு மக்களே ஒரு நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஸ் கண்டினியூ. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் என்னடா பண்ணும் சுற்றி போலீஸாக இருக்கானுங்க. எப்போ ஐயோ பார்த்துட்டான் மக்களே. ஐயோ ஸோ சாரி மக்களே. ஸோ அவன் பார்த்துட்டான். டே ஏன்டா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஆட போகிற மக்கள் இருக்குங்க. இங்கே வர இருக்குங்க. டெஸ்ட் மிஸ் ஆவாட்டிக்கு முந்தைய கொட்ட மாதிரி பேர்னால நேரம் என் நிலமை யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஐயோ அவன் அங்கே நிற்கிறான். டே தம்பி சீக்கிரம் திரும்பிக்கூடா, அண்ணனுக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குடா. அப்பா திரும்பிட்டான். ஓடு ஐயோ அவங்க சவுண்டை வர போட்டுட்டேனே. அவன் பார்த்தானா அவ்வளோ இருக்குங்க. ஒரு போலீஸு நீ எத்தனை போலீஸ்லாம் நிற்பீங்க. ஐயோ பார்த்துட்டான்டா. லெட்ஸ் கண்டினியூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஒரு போலீஸ்காரன் நிற்க ஓடு ப்ளீஸ். அவன் எப்படி அவன் எந்த பேட்டர்னில் திரும்பான்னு ஃபஸ்ட் நோட் பண்ணி வச்சுப்போம். எப்படி திரும்பினான், அடுத்து எப்படி திரும்பினான்னு பார்ப்போம். அடுத்து இன்சைட் திரும்ப, அடுத்து எங்கே திரும்பினான் இவன் திரும்புகிற பேட்டர்ன் எனக்கு புரிஞ்சிருச்சு மக்களே. ஃபஸ்ட்டு ரைட்டு திரும்பிட்டு அடுத்து லெஃப்ட்டு திரும்பிட்டு மறுபடியும் ரைட்டு அதாச்சும் சுற்றி தான் திரும்பிட்டு இருக்கான். பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஓடு அடுத்து பின்னாடி ஒரு தடவை திரும்பிக்கிறான் மக்களே. சரி எப்படி முடிக்கணும்னு புரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ அதை நைஸாக அதை பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம். தம்பி பார்த்துறாதரா, அண்ணனுக்கு நிறையா வேலைகள் இருக்குடா. அப்பா முடிஞ்சுக்கி இந்த லிஃப்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகணும். ஆனால் அது கொஞ்சம் லைட்டாக கஷ்டமான விஷயம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா போலீஸ் இவன் ஒருத்தர் இருக்கான், அந்த சைடு வர ஒருத்தர் இருக்கான். அது இந்த போலீஸ் ஓடு வந்துட போகிறான்டா ஓடுறா. அப்பா இந்த லெவலாக பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் முடிச்சிருக்கோம். எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு பார்த்துக்குவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். ஹை ரைஸ்னு உனக்கு தெரிஞ்சு பில்டிங்கில் வந்து விட்டாங்க நான் நினைக்கிறேன் மக்களே. ஹை ரைஸ்னால் வந்து ஹைனா வந்து ரொம்ப உயரமானது தானே. அதான் அந்த நீளம் அதாச்சும் வந்து பில்டிங்கில் வந்து அதாச்சும் ஹையாக இது என்ன சொல்ல வாயில் வரோம். அதாச்சும் வந்து ரொம்ப பெரிய பில்டிங்ஸில் நம்மளை விட்டுட்டு ஹை ரைஸ்னு அவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க மக்களே. மிச்சப்படி வேறு எதுவும் இல்லை. ஸோ சீக்கிரம் ஐயோ ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிற. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ எல்லாத்தையும் தூக்கு அங்கே எவன் இருக்கான். தம்பி என்ன பார்க்குறீங்க. அவ்வளோதான் மக்களே. அவன் வச்சுட்டு போயிடுவான் அப்படியே. எப்பா எல்லா தடவையும் இந்த கேம் எனக்கு விளையாடுறது டச்சு விட்டு போச்சு மக்களே. நான் கடைசி இந்த நான் பார்ட் 4 பார்ட் 5 அதோ நான் பார்த்தீங்கன்னா வந்து போன மாதம் தான் போட்டிருந்தேன். எனக்கு அதுலேருந்தே டச்சு விட்டு வரோம். அப்பா ஜஸ்ட்டு என்னடா உனக்கு வெறி. ஸோ சீக்கிரம் நீ ஒன் சைட் திரும்பினா நம்ம இந்த சைட் போய் தூக்கிறோம். அடுத்து அப்படியே நமக்கு ஒரு ரன்னிங் வேறு இல்லை மக்களே. ஐயோ பாத்திர போகிறான்டா. அப்பா அப்படியே வந்து ஓடு. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மக்களே. பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு வர போயானுமா ரைட்ரா கேம் கடைசியாக பார்ட் 1 பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்ட் 1 பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் டச்சு விட்டு போச்சு மக்கள். எனக்கு விளையாட தரல நமக்கு. சீக்கிரம் இந்த சைடாக திரும்புவான். இந்த சைடு தான் திரும்பினான். ஓடு அவ்வளோதான். இப்போ போயிட்டானா இவன் அப்படியே இருந்துச்சு. ஓடு அப்பா இதை எடுத்தாச்சு. அவ்வளோதான் மக்கள். நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ நம்ம பர்ஃபெக்டாக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். நம்ம இப்போ இங்கே லிஃப்ட் இருக்கா கூப்பிட்றா தம்பி அந்த லிஃப்ட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிஃப்ட்டு இப்போ வருதா அவ்வளோதான் மக்களே. முடிஞ்சிருச்சு நமக்கு லெவல்லாம் முடிஞ்சிருச்சு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா போயிடலாம் நம்ம ஹை ரைஸ் 2. ஸோ பார்த்தீங்கன்னா ஹை ரைஸ் 3 இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இப்போ இங்கே உள்ளது எல்லாத்தையும் தூக்கடா எவ்வளோதான் மக்களே. கரெக்டாக எல்லாத்தையும் தூக்கிட்டு இந்த பாட்டி ஏன்டா பாட்டி வேஷத்தில் குடிக்கிறேன். போன தடவையாச்சும் ஒரு தாத்தா வேஷத்தை போட்டு கொடுத்தாங்க. ஏதோ சயின்டிஸ்ட் ஏதோ வயசான சயின்டிஸ்டோட வேஷத்தை போய் போட்டானுங்க. இந்த தடவை பாருங்கள் பாட்டி வேஷத்தை போய் போடுறானுங்க. ஏன்டா நல்ல வேஷமே கொடுக்க மாட்டிங்களா. ஏதாச்சும் நல்ல ஒரு டிடெக்டிவ் வேஷம் அந்த மாதிரி கொடுத்தா அண்ணனுக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கும். ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க. சரி விடுங்க மக்களே. அடுத்த அப்டேட்டில் கொண்டு வர போகிறாங்க. நம்ம வந்து எவனாச்சும் கண்டிப்பாக இந்த வேஷத்தை பற்றி எவனாச்சும் சொல்லுவான் ப்ளே ஸ்டோரில். சார் இந்த ப்ளே ஸ்டோர் இந்த வேஷம் எனக்கு பிடிக்கல சார் மாற்றுங்க சார் சொல்லுவான். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மாற்றிடுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரம் தம்பி போய் பாரு என்னன்னு போய் பாடுறா அப்படியே அப்படின்னு போய் பார்க்குறாப்புல. ஸோ டக்குன்னு இது லிஃப்ட்டை கூப்பிட்டுருவோம். நம்ம லிஃப்ட்டை கூப்பிட்டுட்டு அவன் ஐயோ ஆராண்டா வரும். ஐயோ அப்பா முடிஞ்சிடுச்சு மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஹை ரைஸ் 3 பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக முடிச்சிட்டோம் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இங்கே என்ன டே என்னடா பண்ணுற இங்கே பாருங்க. நம்ம விளாடுறதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாதிரி மார்க்கமாகவே விளாண்டுட்டு இருக்கோம் நம்ம. ஸோ சீக்கிரம் தூக்கு என்னங்க அவ்வளோதான் சாவியை தூக்கு.
தம்பி எப்படி திரும்புறீங்க? அவன் சரி திரும்பிட்டான் மக்களே. அவ்வளோதான் மக்களே முடிஞ்சிடுச்சு. என்னடா லெவல் இது எப்படி மக்களே பண்ணுறது? அவன் வாட்டிக்கு நிற்கிறாங்க. நான் எப்படா போவேன் நான்? புரிஞ்சிடுச்சு மக்களே. நார்மல் சூட்டுக்கு மாற்றி இப்போ நம்ம வந்து நார்மல் சூட் ஏதாச்சும் கொடுத்தோம். அவன் இருக்கு எது கொடுக்கலாம் இருங்க. பேசாமல் வந்து இது பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு இப்போ இப்படி தான் முடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் மக்களே. நம்ம நிஞ்சா ஷூட் போட்டிருக்கோம். நிஞ்சா ஷூட் போட்டால் வந்து நம்ம ஓடுறது கதவை திறக்கிற சத்தம் எதுவுமே பார்த்தீங்கன்னா கேட்காது. பட் ஆனால் இந்த லெவலே எப்படி செட் பண்ணி இருந்திருக்காங்கன்னா வந்து நம்ம ஓடியே போய் அந்த கதை வந்து வேகமாக போய் அடித்து உடச்சிட்டு அப்படியே போய் அவனுக்கு சவுண்டு கேட்டு ஏதோ டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த லெவலே பார்த்தீங்கன்னா வச்சுருக்கானுங்க. ஓகே ரைட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு தூக்குடா நேரம். ஐயோ திரும்பிடாதரா. பாத்துரா ஓடு. அப்பா திரும்பினா மக்களே கவனிச்சிங்களா? திரும்பினாவன். நான் ஒரு செகண்ட் மிஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளை பார்த்து நமக்கு அந்த போலீஸில் உள்ள அந்த கோல்டன் இருக்குல்ல அது கட்டாக இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸாக தப்பிச்சிட்டோம். சூப்பர்ரா தம்பி சூப்பர்ரா. இப்படி தான் விளாடணும் நீ. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பாத்துரா மாட்டிக்கிட்டே போகிற அது தீயா வேலை செய்யணும் குமார். அவன் என்னடா அங்கேயே நிற்கிறான். இங்கே இருக்கான். இங்கெல்லாம் ஏன்டா வச்சுருக்கீங்க? இங்கெல்லாம் ஜாமான் வச்சு நம்ம உயிரை வாங்குறானுங்க பாருங்களேன். ஸோ நம்ம இன்சைடே போயிடுவோம். பார்த்துருவா விட்டா பார்த்துருப்பாங்க மக்களே. எவ்வளோ எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட் விசிட் தான் முடிக்கணும். இப்பெல்லாம் பாவி பசங்களா. ஸோ பார்த்திங்கன்னா வந்து கண்டினியூ பண்ணலாம் மக்களே. ஸோ பார்த்திங்கன்னா வந்து அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு முடிக்கும். பார்த்துடா தம்பி. ஸோ இங்கே தான் இந்த சைடு தான் போனதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஆயிடுச்சோம்னா வந்து ஒரு கதை வந்து முந்திரி கொட்டை மாதிரி ஒரு கதை வர திறந்து இப்படி பண்ணிட்டோம் மக்களே. இந்த தடவை பார்த்து பண்ணுறோம்டா. கதை பார்த்து சவுண்ட் கேட்குதா? தம்பி சீக்கிரம் போங்கடா தம்பிங்களா. அண்ணனுக்கு அடுத்து எவ்வளோ வேலை இருக்குது. அடுத்து 1008 வேலைகள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நடுவில் வீட்டில் வந்துட்டாங்க. அடுத்து லெவல் வர கொஞ்சம் லைட்டாக ஃபெயில் ஆகிடுச்சு மக்களே. நான் வேறு பாஸ் போடுறேங்க கோளார் பண்ணிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை பண்ண மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கேமில் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டு இருந்தாலும் அந்த ஒரு போலீஸ்காரன் பார்த்து நம்மள வர ஆரம்பிச்சோம். மறுபடியும் முதலேருந்து அவ்வளோ வர வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அவங்க 2 பேரும் இங்கே நின்றுட்டானுங்களா. இப்போ நான் என்ன பண்ணணும்? சரி இது கொடுத்துட்டு இங்கே ஒழியணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒழுங்கு எப்படா போகிறது? வந்துட்டான்ல இப்போ. நினச்சேன்டா இதான் நடக்கும்னு நான் நினச்சேன். எத்தனை தடவை விளாட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக அடி வாங்கி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒளிடா மறுபடியும் அடுத்து அடி வாங்கி இது அடி வாங்குற நிலைமை வர போதில் பார்த்து போடா. ஸோ பார்த்தீங்கன்னா லிஃப்ட் என்னடா அங்கே வச்சுருக்கீங்க எப்படா போவேன்? இங்கே ஐயோ இது எப்படி மக்கள் இப்போ அங்கிட்ட ஏதாச்சும் வேஷம் ஏதாச்சும் வச்சுருக்கானுங்களா போகிறதுக்கு? ஏதாச்சும் வந்து போலீஸ்காரோட வேஷம் அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுருக்காங்க போல இருக்குது. அப்படி ஒன்றுமே இல்லை. அப்போ எப்போ நான் போவேன்? வருதுடா. அப்போ அடி முடிஞ்சிச்சு மக்களே. ஹை ரைஸ் ஃப்ரை இதுக்கப்புறமா லெவலெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆடி முந்தி ரெக்கார்ட் பண்ணிட்டு கட்டாச்சுன்னு சொன்னல. அப்போ இதுக்கப்புறமா விளாடலாம் வந்து ஃபஸ்ட் டைம் விளாடுறது மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டே ஏன்டா ஆடை போட்டு சாவடிக்கிறீங்க? ஐயோ கூகுள் ப்ளேலாம் கொடுக்காதரா. ஐயோ டே ஏன்டா ஏன் இருங்க மக்களே ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா ஆனில் இருக்காளே அதனால தான் மக்களே ஆடெல்லாம் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருறா அப்படியே முந்திரி கூட்ட மாதிரி போயிட்டா அடுத்து பிரச்சனையாக இருக்கும்டா. ஸோ இங்கே உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பா என்னடா இவ்வளோ செக்யூரிட்டி போட்டு வச்சுருக்கானுங்க. ஆனால் இவ்வளோ செக்யூரிட்டி போட்டு நம்ம தப்பிக்கிற அளவுக்கு இருக்குன்னா அப்போ எல்லாமே வேஸ்ட்டு தான் மக்களே. ஆமாம் சாவி இருக்குது தேவைப்படுது. சாவி எங்கடா இருக்குது? ஆமாம் இப்போ நான் சாவிக்கு என்ன பண்ணுவேன்? ப்ளீஸ் நம்ம சாவி கவனிச்சு கிடைக்கவே இல்லை. நமக்கு சாவி இருக்கும் ரீட்ரை கொடுத்து பார்ப்போம். ஏதோ ஐயா டே எப்பட்றா அவங்களுக்குலாம் ஆடு போட தோணுது? டேட்டாவும் என்கிட்ட இல்லை. அப்போ எப்பட்றா நீங்கள் ஆடு போடுறீங்க? நான் பயங்கரமாக டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டானுங்க. எப்படி வந்து ஆடு இல்லாமல் வந்து எப்படி டேட்டா இல்லாமல் ஆடு போகிறதுனா டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. இப்போலாம் நீங்கள் டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும் எல்லாம் காரி துப்பிட்டு போயிடுவானுங்க. ஸோ அங்கே தான் சாவி இருக்குது. நான் அந்த அருக மக்களே சாவி டக்குன்னு ஓடு. ஸோ அவ்வளோதான் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த சைட் போயிட்டு இப்போ நம்ம அப்படியே ஒளிஞ்சு அப்படியே இங்கே வந்துட்டு கதவை சத்துறா தம்பி. இப்போ அவங்க யாராச்சும் இருக்காங்களா? இந்தோ அங்கே விண்டோ வழியே எட்டி பார்த்துட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி விண்டோ வழியே எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. ஓடு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒளி இப்போ அவன் எந்த சைடு திரும்புகிறான்? இந்த சைடு தான்டா திரும்புகிறான். ஒளிடா. அப்பா இப்போ வந்து அந்த டோர் திறந்துருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக போயிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த கேப்பில் அப்படியே ஓடி இருக்கணும் நம்ம. ஸோ வந்து இந்த இங்கே ஒருத்தர் இருக்கான். சரி தம்பி இதில் தான் தப்பிக்கணுமா? தப்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட்டை கூப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் லிஃப்ட் வரட்டும். அவ்வளோதான் மக்களே முடிஞ்சாச்சு. ஹைரை 6 முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி லெவல்லாம் வந்து முடிக்கிறதுக்கு திண்டாட்டம் போட்டு இந்த லெவல்லாம் அந்தளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்படல. நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த கீ மட்டும் தான் எடுக்காமல் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அது ஏதோ குழப்பமாயிருச்சு. லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னடா அது
இப்போடா போ இப்படி தான் போகணுமா ரைட்ரா. ஸோ பயங்கரமாக கஷ்டமாக பண்ணலாம் லெவலை எப்படிலாம் எவ்வளோ கஷ்டமாக பண்ண முடியுமோ அவ்வளோ கஷ்டமாக பண்ணி வச்சுட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ் லெவலை. ஸோ இரு போலீஸ்காரன் வரானே தம்பி அவ்வளோ இவனுக்கு கொஞ்சம் லைட்டாக வேகமாக நடக்கிற மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு லைட்டாக இந்த கேமே எனக்கு ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது மக்களே. இவனுக்கு கொஞ்சம் வேகமாக வர்ற அந்த போலீஸ்காரன் கொஞ்சம் ஐயோ டே ஏன்டா அவனுக்கு இந்த வெறி. இப்போ இங்கே போய் ஒளியணும் மக்களே. ஏன்னா இப்போ அந்த போலீஸ்காரன் வருவான், இங்கே இந்த சைட்லேருந்து வர ஒருத்தர் வருவான். ஸோ ஒரே டார்ச்சர்ஸ். ஐயோ ஓடு ஐயோ ஓடு இது காலை ஸ்டாண்ட் ஆகிடே உனக்கு ஏன்டா அந்த வெறி. இதில் காலை வச்சா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் அப்படியே வரும். ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இதில் கால் வச்சதில் நமக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போலீஸ்காரன் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தானா பிரச்சனையாக வரும் மக்களே. இதோ இங்கே கொண்டு வந்துட்டானே இப்போ அவன் பின்னாடியே இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் இவன் அப்படியே பின்னாடியே வரும். அது பின்னாடியே வந்து நம்மளை எப்படியா பிடிக்க ட்ரை பண்ணுவான். இவன் இந்த ஃபுட்ஸ் பார்த்துட்டான்டா. ஏன்டா உனக்கு இந்த வெறி. ஓண்டே ஊதுங்கடா சங்கு நான் தண்டா பார்த்தீங்கன்னா லெவலில் முடிச்சாச்சு. ஹை 7 பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு மக்களே. ஏன்னா அது போக லெவலில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக அதில் கஷ்டமாக இருக்குது மக்கள். என்னடா ஃபான் பண்ண முடியாது இதில் காலை வச்சுட்டிங்களா அடப்பா கைஸ். இதில் பார்த்துட்டு இதில் லெவல் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லெவலை ஸ்டார்ட் பண்ணோடனே அவனுங்களே கால் வைக்கிற மாதிரி இதுலேயும் கால் வச்சுட்டான் வேறு வழி இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி தான் இருக்குது மக்களே. இல்லை அந்த ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி வருவானே இருங்க வரானா ஏன்னா பார்க்க கூட இல்லை மக்களே. எல்லாம் அதுக்குள்ளே காஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது வச்சிங்க ரைட்டு. ஆனால் அவன் அதை பார்க்க கூட இல்லைடா. ஆனால் அவன் பார்க்கறதுக்குள்ள அது காஞ்சியா போச்சுடா பாயுங்களா. இவ்வளோ காமெடியாக பண்ணி வச்சுருக்கானுங்க, சரியான காமெடியாக இருக்கானுங்க பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்படியே போவோம். ஓடு அவன் எந்த சைடு திரும்ப அந்த சைடு இப்படி தான் திரும்பி இருக்கான். சொன்னால இப்போ நம்ம இப்படி போயிட்டு இப்போ என்னடா பண்ணுறது ரொம்ப ட்விஸ்டால் இருக்குது. இந்த சவுண்ட் விட்றத நான் ஆன் பண்ண எவன் டிஸ்ட்ராக்ட் ஆவான். இந்த சைட் இதை என் கிட்ட ஒருத்தர் இருக்கான், இவன் நான் எல்லாம் அங்கே நிற்கிறவனான்னு வர தெரில. ஐயோ இருக்கிற பிரச்சனையை பார்த்தா இதில் கால் வரது தொலைச்சிட்ட மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இவன் ஏன்டா டிஸ்ட்ராக்ட் ஆனா, அவன் எப்படி வரான். இந்த சைடு தான் வந்திருக்கான். அப்போ இன்னொரு தடவை சவுண்டை விடு. அப்படிதான் அவ்வளோதான் மக்களே. இப்போ இன்னும் இந்த சைடில் உள்ள வந்து தான் அவனோட வழி இல்லை. இப்போ இவனு வந்துட்டானா, இப்போ மாறி இன்னொரு சவுண்டை போடுறான். இப்போலாம் சவுண்ட் விட்றது தப்பான விஷயம்தான். நான் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி தம்பி வணக்கம் நம்ம மாப்பிள்ள தேனியிலேருந்து எப்பா முடிச்சாச்சு மக்களே. நம்ம அந்த லெவலையும் முடிச்சாச்சு. ரொம்ப கஷ்டம். என்னடா இது தப்பிக்க முடியல மக்களே. அந்த லிஃப்ட்டில் தப்பிக்கணுமா ரைட்டு புரிஞ்சிச்சு மக்களே. ஆனால் இது ஃபாலோ பண்ணி வந்துட்டானா வந்தானா பிரச்சனை தான் மக்களே. இருங்க பாப்பி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இவன் இதை ஃபாலோ பண்ணிடுங்க. இவன் ஃபாலோ பண்ணி வந்தானா பிரச்சனையாக இருக்கும்டா. உடு அப்பா பார்த்துருப்பான். நம்ம ஜஸ்ட் நிமிஷம் தப்பிச்சிட்டோம். இந்த லெவலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமும் போடல, ரொம்ப ஈஸியாகவும் முடிக்கணும்னு சொல்ல முடியாது. நிறையா காசு கொடுத்துருக்காங்க மக்களே. ஏன்னா இந்த லெவலுக்கு 300 காயின்ஸ் கிட்ட கொடுத்துட்டானுங்க. கொஞ்சம் பெரிய காசு தான் மக்களே. 300 காயின்ஸுங்கிறது ரொம்ப பெரிய காசு தான் இந்த கேமில். கேமரா ஐயோ பாத்துரா எப்பா ஜஸ்ட் மிஸ். அவன் அங்கே தான் போயிட்டான்டா. ஜஸ்ட்டு மிஸ்ரா. ஏன்டா இப்படிலாம் பண்ணுற. இப்படிலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு இந்த கேமுக்காரன் நினச்சி பார்த்துருந்தாலும் அவ்வளோதான். அந்த கேமரா இன்னும் நல்லா அந்த செவுத்தை ஒட்டி வர மாதிரி செட் பண்ணி இருந்திருப்பாப்புல. அவ்வளோதான் மக்களே. நம்ம அதோட சொல்லி முடிஞ்சிருச்சு. ஸோ சீக்கிரம் இந்த டோரை திறந்து போட்டு போயிடுவோம். அப்போ தான் மக்களே அந்த டோரை பாருங்கள். இந்த டோர் திறந்து உடனே திட்டு ஓடுவான் பாருங்கள். இந்த கேமில் இந்த ஒரு கேரக்டர் தான் மக்கள் இப்படி இருக்கும். அதாச்சும் ஒரு கதவை திறந்துருச்சுன்னா இல்லை சவுண்டு கேட்டுச்சுனாலே போதும் திடுன்னு ஓடுவாப்புல இந்த கேரக்டரு. இவன் எந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு வருவானா அந்த சயின்டிஸ்ட் சாப்டர், அதாச்சும் லேப் சாப்டரில் தான் முதல்ல வருவான். இவன் தான் மக்கள். என்னடா அது மக்களே தப்பு பண்ணிட்ட மக்களே. அந்த சைடு இன்னொரு ஒரு ட்ரெஸ்ஸர் ஒன்று இருக்குது. ஸோ அதை போய் எடுத்தாகணும் நம்ம. இது காலை வர வச்சாச்சா நைஸ்ரா, நல்ல சகுனம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பர் சகுனம் மக்களே. அவங்களோட போய் எடுத்தாகணும். அவனை எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் முதலேருந்து லெவலை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண நிலைமை ஆயிடுச்சு மக்களே. என்ன பண்ணுறது எல்லாம் தலைவிதி. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இது கொண்டு வந்து ஃபுட் ஸ்டெப்பு போய் இது நோக்கி அவன் வந்தானா அப்பாடி அவ்வளோ மக்களே அழிஞ்சு எல்லாமே காஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோதான் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவலையும் முடிச்சது. காசு ஆனால் பயங்கரமாக தராங்க. இந்த சாப்டர் நான் 9 லெவலில் தான் முடிச்சிருக்கேன். அதுக்குள்ளே நான் இப்போ இந்த கேம் இந்த லெவலை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு 2000 ரூபா சம்திங் நம்ம இருந்துச்சு. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா அப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 4100 100 காயின்ஸ் என்னமோ இருக்குது மக்களே.
நிறைய காசு தரானுங்க மக்களே. ஆனால் இவ்வளோ கஷ்டமாக சாப்டர்ஸை முடிக்கிறானே, நல்லா ஏதாச்சும் ப்ராஃபிட் இவனுக்கு தரணும்னு சொல்லி இவ்வளோ காசு தரானுங்க மக்களே. டே ஏன்டா இப்போ தான் உங்களை பற்றி நான் புகழ்ந்துட்டு தான்டா இருக்கேன், அதுக்கேண்டா இப்படி பண்ணுறீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளை இப்படி ஓடியே போயிடுவோம் நம்ம. ஸோ சீக்கிரம் இங்கே வேறு இன்னொன்று வச்சுருக்கானுங்கடா. இதில் கால் வைக்கிறதே எனக்கு பிடிக்காது. இன்னொரு தடவை கால் வச்சிட்டான் மக்களே, இந்த இதுலேயும் கால் வச்சிட்டான். அது கிட்ட போனாலே நம்ம கால் பட்டுருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆனால் மக்களை வச்சு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து போகலாம் நம்ம. அதை பார்த்தாலே ஆனால் போலீஸ்காரங்களாம் வரானுங்க மக்களே, என்ன ஃபுட் ஸ்டெப்ஸ் இது அப்படின்னு வந்துடுறானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவனால் நமக்கு அவன் சைட் போயிட்டு அவனே பார்த்தீங்கன்னா இதில் சவுண்டு போட்டு விட்ருவோம். நம்ம ஒரு சவுண்டை போட்டு விட்டு கதை சாத்துறான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவன் சவுண்டு கேட்டு அங்கே போகிறாப்புல. பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி போயிட்டு இங்கே வந்து இன்னொரு ரூம். ஐயோ டே பாத்துறா தம்பி, பிரச்சனை யார போதுடா. இப்போ பார்த்தீங்கன்னா டே ஏன்டா உனக்கு இந்த வெறி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் எப்படி முடிக்கணும்னு நான் கண்டுபிடிச்சிட்டோம் மக்களே. ஸோ இவன் இந்த சைட் டிஸ்ட்ராக்ட் பண்ணும், அதான் பார்த்தீங்கன்னா மேட்ரு. ஸோ இவன் இந்த சைட் ஃபாலோ பண்ணி வரானா, அந்த கேப்பில் தம்பி இப்படிலாம் டெஸ்ட் பண்ணிங்களாடா, இதெல்லாம் பண்ணுறானுங்க பாருங்களா. இங்கே ஒருத்தன் வேறு இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கான் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோதான் மக்களே, ஹை ரைஸ் 10 முடிச்சுட்டு நிறைய காசு தாங்கடா. இது லெவலில் நான் கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கேன்ல, எவ்வளோ கஷ்டம்னானுங்க. சூப்பர்ரா 214 காயின். ஆனால் இந்த லெவலுக்கு இது போதும் மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆனால் லெவல் போக 500 காயின்ஸ்னு சில லெவல்லாம் தருவானு மக்களே. அதுவும் நீங்கள் அந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த உங்களுக்கு அந்த ரிவார்டை பார்த்தீங்கன்னா டபுள் பண்ணிலாம் தருவானுங்க. அதாச்சும் நீங்கள் வந்து ஒரு ஆடு பார்க்குறீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சம்பாதிச்சிருப்பீங்களா, அதை அவன் அப்படியே டபுள் மடங்கு தருவானுங்க உங்களுக்கு. ஒரு வேலை என்னடா அது பக்காது, ஏன்னா வந்துக்கிட்டே இருக்குது. அப்பா என்னடா அது ஏதோ ஜொலிக்குது, ஏதோ பக் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ டே பாத்துரா, உஷாராக இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இப்போ வந்து ஸோ பார்த்தீங்கன்னா அப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என்னடா கேமரா ஏதோ பக்காது, இந்த சைட்லேருந்து நம்ம ஆட்டி விட்டுறது அங்கே பக்காது போல இருக்குது ரைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தப்பிச்சு போயிட்டு ஸோ இங்கே என்ன ஒருத்தனோட மாடு மாதிரி ஒருத்தர் ஓடிட்டு இருக்கான். என்னடா எதுக்கடா ஓடுறீங்க, நடந்து போக வேண்டியதானா. எனக்கு ஓடுறதே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும் மக்களே, நம்மளை துரத்துற மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு ஓடுறது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுங்க இது என்ன பண்ணுவோம்னா வந்து இப்போ இது டோர் இதுக்கு மட்டும் நடந்து வரான். அப்போ மாடு மாதிரி ஓடிட்டு தான் நார்மலாக, இப்போ இதுக்கு மட்டும் நடந்து வராப்புல பாருங்களேன். அவ்வளோதான் மக்களே, இந்த லெவல் நான் ஈஸியாக தான் முடிச்சிருந்தேன். எனக்கு வந்து 100 ரூபாக்குள்ளே கொடுத்தாலே எனக்கு 100 காயின்ஸ்குள்ளே கொடுத்தாலே எனக்கு பார்த்தீங்கன்னா போதும். இந்த இதில் எவ்வளோ தரானுங்க, 300 அந்த இதுக்கு முன்னாள் லெவலில் 200 காயின்ஸ் எடுத்ததுக்கு அதுக்கே எனக்கு வந்து பத்தலை. ஆனால் இதுக்கு மட்டும் பாருங்க 300 காயின்ஸ் தரானுங்க பாருங்களா. அட பாவீங்களா, இவ்வளோ தரக்கு பாருங்க, இவ்வளோ காசு தராங்க. ஆனால் சம்மந்தமேலாம் தரானுங்க. ஒரு லெவல் என்னன்னா வந்து சப்பையாக இருக்கும், அந்த லெவலுக்கு என்னன்னா 300-400 காயின்ஸ் தரானுங்க. ஒரு லெவல் நம்ம உயிரே கொடுத்து முடிப்போம். ஆனால் அந்த லெவல்லாம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தான் காசு தருவேன், கொஞ்சம் கூட காசு தர மாட்டானுங்க. இப்படி தான் கேமே இருக்குது மக்கள். ஏதாச்சும் வந்து எப்படி இருக்குன்னா அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஏதோ ரேண்டமாக அடிச்சு வச்சிருக்கானுங்க கேமே. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இப்போ வந்து இங்கே வந்து அந்த டோரை திறந்துட்டோம். ஐயோ இப்போ புரிஞ்சிருச்சு, என்ன பண்ண புரிஞ்சிருச்சு. இன்சைட் ஒன்று கூட்டு வரணும் போல இருக்க ரைட்டு, புரிஞ்சிருச்சு மக்கள் நமக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கீ எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம போகலாம் மக்களே. இது போயிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த டோரை திறக்கணும், இந்த டோரா அந்த டோரா தெரிலையே எனக்கு. எந்த டோர் இருக்குது, அந்த டோரே திறப்போம், அதான் சேஃப்டி மக்கள். ஏன்னா அங்கே தான் கேமரா இல்லை, இங்கே கேமராலாம் இருக்குது. அதனால் நம்ம இந்த டோரே திறந்து போவோம், அதான் மக்கள் நமக்கு சேஃப்டி. இந்த சைடு என்னடா இப்படி ஐயோ ஓடு 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 சத்தாண்டா ஏன்டா. லெட்ஸ் கண்டினியூ இப்போ ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூ பண்ணலாம் நம்ம. ஸோ நான் பாருங்கள் என்னடா இப்படி எடுத்துட்டான் பாருங்க. அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது வேற ஒரு வழியே டிஸ்ட்ராக்ட் பண்ண, நான் அப்படியே வந்துட்டான் பாருங்களேன். தம்பி பார்த்தீங்கன்னா எப்பா போயிடுச்சு அவ்வளோதான் மக்களே பிரச்சனை. நான் ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிறீங்க. பொட்டே புதிய வானம் வானம் புரியல, அங்கே இருக்கிற இது எப்படி இவனுக்கு தெரியுது. திஸ் இஸ் நாட் லாஜிக். ஐயோ வரானா பார்ப்போம். இல்லை அவன் பார்க்கல மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம. நீங்கள் ஒருத்தன் மாடு மாதிரி ஒருத்தன் ஓடிட்டு இருக்காடே, இப்போலாம் ஏன்டா ஓடுற, இவ்வளோலாம் உனக்கு எஃபோர்ட் தேவையான உனக்கு, நீ ஏதோ டம்மி போலீஸ்காரமா. ஐயோ டம்மி போலீஸ்காரமான எனக்கு ஏதோ சவுண்டு போட்ட மக்களே. இதை பார்த்தீங்கன்னா வந்து அவன் பாத்திர போகிறான், பார்த்துருக்கணும் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கே உள்ள கேமராலாம் வந்து அவ்வளோதான் மக்களே, லெவல் முடிஞ்சிருச்சு. நிறைய காசு கொடுக்குடா, நிறைய காசு தரணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கேன்ல, எவ்வளோ தரானுங்க, எவ்வளோ கிடைக்கிதுன்னு பார்ப்போம் நம்ம. எவ்வளோ இவ்வளோ கம்மியாக தரானுங்க, 150 காயின்ஸ் தான் தரானுங்க இந்த கேமில். இந்த அளவுக்கு 150 காயின்ஸுங்கிறது ஏன்டா உனக்கு இந்த வெறி, ஏன் இவ்வளோ வெறி உனக்கு ஏன்டா.
அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இப்போ இங்கே உள்ள இதெல்லாம் எடுத்துகிட்டு டேய் 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 ஏன்டா அவள் இப்படிலாம் பண்ணுற. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா போவோம். ஸோ இங்கே உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே உள்ள எடுத்துகிட்டு எப்போ காயின்ஸ் என்னடா குமிச்சு தரோம். நாங்கள் அப்படியே இப்படி இப்படி குமிச்சு தரோம்லாம் நம்மகிட்ட இப்போ காயின்ஸ் இப்போ நம்மள்ட்ட நிறையா இருக்குது. இப்போ நம்மள்ட்ட இப்போ ஏதோ 5000 காயின்ஸ் கிட்ட ஆனால் போயிடுச்சு மக்களே. 5000 காயின்ஸ் இல்லை, இதோ பாருங்கள் 5000 போகுது. இன்னும் நான் ஒரு சில காயின்ஸ்லாம் எடுத்தோன்னா 5000 வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம போய் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். டே இந்த அங்குள்ள காயின்ஸ் எடுத்து என் விவசாயம் கலைஞ்சிடணுமே மக்களே. இப்போ அந்த டோரை திறந்தாலும் என் விவசாயம் கலந்துடும். போ இல்லை மக்களே, இது போய் இப்படி தான் போய் ஆனால் வழி இல்லை. இருங்க இப்படிடா போகணும் இப்போ. டே ரொம்ப கஷ்டமாக பண்ணி வச்சுருக்கானுங்க அந்த இது இந்த லெவலையே இப்படிடா முடிக்கிறது. அம்மா சாவி டே என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, எப்படிடா நான் போவேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறாப்புல வந்து இங்கே ஒருத்தன் போயிட்டாப்புல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தம்பி பார்த்து இருந்துக்கணும். பார்த்தீங்கன்னா வந்து ஏய் தம்பி சீக்கிரம்டா என் சீட் போனதாண்டா அண்ணனுக்கு வேலையே நடக்கும். அப்பா போயிட்டான்டா. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடு 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 ஓடு. இப்போ இந்த டோரை திறந்துட்டு அங்கே உள்ள ட்ரெஸ்ஸர் எல்லாத்தையும் எடுத்தாலும் மக்களே. டே 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 ஐயோயோ ஏய் தம்பி இன்னைக்கு இது முடித்த மாதிரி தான்டா. ஏன்டா ஐயோ கேஸ் அந்த கேமரா எங்கிட்ட வரைக்கும் நல்லா இருங்க. கேமரா எங்கிட்ட வரைக்கும் வருதுன்னு பார்ப்போம். இங்கே வரைக்கும் வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம செத்துட்டோம். வருது இல்லை போயிடுச்சு மறுபடியும் ரிட்டர்ன் போயிடுச்சு. அது நமக்காகவே கேமரா அப்படி செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக இருக்குது. ரைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ட்ரெஸ்ஸர் தூக்கிட்டு ஒரே ஓட்டம் தான் எடுத்தாம் பாரு ஓட்டம். அது மாதிரி ஓடிடுது மக்களே. டே 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 ஐயோ தெம்பாண்டிஜி மயிரே பால் போன்ற வந்தவனே வணக்கம்டா மாப்பிள்ள தேடியிலேருந்து. டேய் நான் அடிச்சுக்கோடா போடா. நான் அடிச்சுக்கோங்கடா வந்து அடிச்சு அடிக்கடா போடா. ஏய் நம்மளால நிறைய காசு இருக்குல்ல மக்களே. இதை பேசாமல் யூஸ் நம்மளோட 5000 ரீச் ஆகிட்டு. இப்போ நான் ஒன்று ஆப்ஷன் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா இது போயிடுச்சு நம்மள்ட்ட. நம்மளோட காயின்ஸ் போயிடுச்சு. ஆனால் பாருங்கள் 150 காயின்ஸ் கொடுத்தா வந்து மறுபடியும் ஏதோ வர மாதிரி ஏதோ செட் பண்ணியிருக்கானுங்க. ரைட்டு நல்லா தான் இருக்குது அதுவும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இப்போ 4990 காயின்ஸ் இருக்குது. இல்லை 1900 காயின்ஸ் இருக்குது, தப்பாக சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1900 இருக்கா 4900 காயின்ஸ் இருக்குது நம்மள்ட்ட. இப்போ இது எப்படா போகிறது. எப்படின்னா அவன் பார்த்துருவான் மக்களே. அவன் ஒரே இடத்துல தான் சுற்றி வந்துட்டு இருக்கான். எப்படின்னா அவன் பார்த்துருவான் நம்மளை. என்னடா எப்படா முடிக்கிறது. அவன் எப்படின்னா அவனை பார்த்துருவான் ஃப்ரெண்ட்ஸ். ஓ இப்படி தான் முடிக்கணுமா. நீங்கள் இந்த கேம்காரக்கா அவன் நாசமாக போவான்டா. சாப விட்றேன். இவ்வளோ கஷ்டமாக ஏன்டா பண்ணி வச்சுருக்க. இவ்வளோ கஷ்டமாக பண்ணி வச்சுருக்கான் பாருங்களேன். ஸோ காயின்ஸும் சரியாக தரமாட்டியானுங்க. 150 காயின்ஸ் கொடுத்தா இதில் வந்து தப்பிச்சு வர மாதிரி செட் பண்ணியிருக்கானுங்க. இவ்வளோ கஷ்டமாக நான் வைக்கக்கூடாதுண்ணா. இவ்வளோ கஷ்டமாக வைக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளதெல்லாம் எடுத்துருவோம். வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் அந்த லிஃப்ட்டை கூப்பிட்ருவோம். அதுமா வந்து ஓடு 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 ஓடு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒளிஞ்சுக்கிறனெல்லாம் இருக்கா. ரைட்டு அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை நம்ம. ஏன்னடா உங்களுக்கு இருந்தால் வெறி. இங்கே பாருங்க அவன் செக் பண்ண போயிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா டே தம்பி அண்ணன் லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறான்டா தயவு செஞ்சு. என்னடா அவனையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டோம் கீழே. பாருங்க அவனையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டோம் லிஃப்ட்டில். இப்போ அவன் வந்து ஏதோ பக் ஆகிக்கிட்டோம் மக்களே நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓடு ஓடு. இது என்னடா இது கேஸ். இது இந்த பில்டிங் இல்லை மக்களே. ஏதோ கீழே தான் இறக்கி விட்ருக்கானுங்க. இது என்ன இதை கொஞ்சம் மாற்றி பண்ணி வச்சுருக்கானுங்க ஒரு ரைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளதெல்லாம் இருக்குங்க. டேய் தம்பி டேய் போ அவளாண்டா முடிஞ்சிருச்சுடா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளதான் அப்படியே ஓடியே போய் அங்கே எத்தனை போலீஸ்லாம் அனுப்பிங்க. அங்கே ஒருத்தன் நிற்கிறான், இங்கே ஒருத்தன் நடந்துகிட்டு இருக்கான். எத்தனை போலீஸ்டா வருவீங்க. இது முன்னே முடிக்கவும் முடியல. டேய் செத்துறாதா. பார்த்துட்டான் மக்களே. நம்மளை பார்த்துட்டான் எப்பயோ நம்மளை. தம்பி வணக்கம்டா தேனியிலேருந்து. ஸோ சீக்கிரம் ஓடு 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 ஓடு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு 150 காயின்ஸ் கொடுக்கு. இதெல்லாம் பண்ண. ஆனால் நம்மள்ட்ட 300 இப்போ வேஸ்ட்டு மக்களே. ஏன்டா இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணிட்டோம் மக்களே. 300 வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம. சரி பரவாயில்ல விடுங்க. காசு எதுக்கு இருக்குது, செலவு பண்ணுறது தானே இருக்குது. பார்த்துக்கலாம். இப்போ நம்மள்ட்ட 5300 காயின்ஸ் இருக்குது. நம்ம வரும்போது 2000 காயின்ஸ் தான் நம்மள்ட்ட இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ சாப்டர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா சம்மர் கேம்ப்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டோரில் போய் ஏதாச்சும் வாங்க முடியாதா ட்ரை பண்ணுவோம். ஸோ என்னோட இப்போ 5363 காயின்ஸ் நம்மள்ட்ட இப்போ இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை அப்கிரேட் கொடுத்துருவோம். அப்கிரேட் பண்ணால் நம்மள்ட்ட இது 900 ஆகும். ஸோ அப்கிரேட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்மள ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்க முடியுதா பார்ப்போம். ஸோ என்ன ட்ரெஸ் வாங்கலாம் வந்து இந்த பன்னி சூட்டுன்னு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ அவ்வளோ மக்களே இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணுங்க. ஸோ பாய் மக்களே பாய்.